நல்லா உதிரி உதிரியாக ஹெல்த்தியான ஒரு கோதுமை ரவா கிச்சடி இல்லைங்க பிரியாணி செய்யலாமா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எம்மியாக இருக்குல்ல, பொல பொலான்னு இருக்கு இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு KSRN வியூஸ். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் மொபைல் ஆப். இது ஷாப்பிங் ஆப் தாங்க. உங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடி தரமாகவும் விலை குறைந்ததாகவும் வாங்கணுன்னா இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். பிராண்டடாகவும் கிடைக்கும். பை மோட் ஷாப்பிங் ஆப். நிறைய கேஷ்பேக்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய், சோம்பு, பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாய், இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. கூடவே இஞ்சி, பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நீங்கள் என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட் எடுத்திருக்கேன். கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க, அதையும் எடுத்துட்டேன். நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்க இல்லையா, அதில் சேர்த்துக்கிற எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பிரியாணி பவுடர் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, சோயாபீன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பிறகு கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க. நான் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா பெருசாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் கிடைக்கும், சின்ன சின்னதாகவும் கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் இந்த கிச்சடியை ட்ரை பண்ணலாங்க. நான் 1 கிளாஸ் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது சுத்தமாக வீட்டிலே காய்ச்சின நெய், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெய் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, அது ஒரு ஆப்ஷன் தான். சேர்த்துட்டு நல்லா மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இப்போ சூடோடு பார்த்ததோ எப்படி இருக்குது, அது ஆறின பிறகு பாருங்கள், இன்னும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நமக்கு நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்கும். நைட்டில் நீங்கள் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆனால் ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.